கூப்பிடுவோமா? மன உருகி கூப்பிடணும்னாமா? தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை ஆத்தா ஐஸ்வரி வாய்ட்டு கூப்பிடுங்கப்பா. வாத்தான்னு கூப்பிடுங்க. ஏழைக்கு இறங்கி பார்த்தா ஆத்தா ஐஸ்வரி அவள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவு தெரியணும், எந்த செய்வனையாக இருந்தாலும் பில்லி சூனியமாக இருந்தாலும் எடுத்தறியணும். ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வரணும். என் தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு எலும்புத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் அந்த மகனுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எங்கள் அம்மா வந்து சொல்லுங்க. ஆத்தா ஐஸ்வரி மன உருகி உள்ள உருகி வா தாயி. ஆத்தாவா ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவரணும். ஆத்தா வாங்க எங்கள் அம்மா வரணும். பார்த்தா காக்க வைக்காமல் வரணும். அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையோடு அந்த பிள்ளைக்கு என் தாய் ஓடியாரணும். ஆத்தா ஈஸ்வரி அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் எந்த செய்வனையாக எடுத்தறிய வரணும். வா எங்கள் ஆத்தா வரணும். நம்பிக்கையோடு அந்த மக்களுக்கு வாங்க எங்கள் அம்மா வாங்க கட்ட அவுத்தறித்தா வச்சவ பெரியா இல்லை தாய் வாத்தா ஆத்தா ஈஸ்வரியே வாங்க எங்கள் அம்மாதே பெரிய ஆத்தா எடுத்தறி ஒன்றால் முடியாத கட்டி எதுவுமே இல்லை. அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா காத்திருக்க வைக்காமல் வாங்க எங்கள் அம்மா வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்காப்பா? அவன்தான் காரணம் சரியா? உன் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை சரியா? 10 காசு சம்பாரித்து மனையில் வச்சு எடுக்க முடியல. ஓடி ஓடி உழைக்கிற ஒருத்தரவா தங்க மாட்டேது. வீட்டில் எல்லாமே கஷ்டம் துன்பம் வந்து விரட்டி அடிக்குது. உண்மையா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்காது? உன் பங்காளியில் ஒருத்தன் சண்டை வந்துச்சா? ரத்த சொந்தத்தில் அவன்தான் காரணம் சரியா? அடுத்த வழியெல்லாம் விட்டுரு. இன்றைக்கி அவன் உன்னை முடக்கி வச்சிருக்கேன் சரியா? உன் மனையில் செய்வனை வச்சு உன்னைய வந்து எந்த பக்கமும் ஓடி அடைய விடாமல் வச்சுருக்கேன் சரியா? உன் கையில் 10 ரூபா வருமானம் தங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். எல்லாமே வலிச்சுக்க தொடச்சிக்கன்னு இருக்கணும். எல்லாமே வலிச்சுக்க தொடச்சிக்கன்னு இருக்கணும்ப்பா. அவன் பார்த்துட்ட வேலைனாலதான் இன்றைக்கி நீ முடங்கி உட்காந்துருக்க. உடம்பாலையும் உனக்கு பிணி இருக்குது. உண்மையா? என்ன செய்தினே தெரியல. உண்மையா? வைத்தியம் பார்ப்போமா சாமி பார்ப்போமா சாதகம் பார்ப்போமா யார்கிட்ட போனால் தீர்வு தெரியாமல் உட்காந்துருக்க. உண்மையாப்பா? உடம்பால பிடி அந்த இடத்துக்கு வந்துட்டாலும் புத்திமானமாக இருக்குது. மற்ற நான் காடுகளும் வெளில போகணும் நல்லா இருக்குது. அந்த மனையில தானே இப்போ வச்சிருக்கேன். மனைவி போனோம்னா எனக்கு புத்திமானமாக நான் இப்போ என்னப்பா சொல்லிட்டு வரேன்? உன் மனையில தானே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரேன். என்ன வச்சேன்? உன் மனையில வச்சதுனால தானே இப்போ பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு அவங்க பிரச்சனை. நான் வரைக்கும் போக மாட்டேன். வந்து அவங்க இதேப்பா வம்பிழுத்து உன் மனையில வச்சு உனக்கு முடக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? தெரிஞ்சுக்க வந்து வச்சு விட்டேன்னு இருக்கிறேன். உன் தெய்வத்தை கட்டி வச்சுட்டேல்ல? தெய்வத்தை கட்டி வச்சுதானே செய்வன் வச்சிருக்கேன். உனக்கு வரவிடாம பண்ணி வச்சிருக்கேன்லப்பா. உனக்கு அந்த தெய்வத்தை வரவிடாம கட்டி வச்சிருக்கேன். உன் தெய்வம் ஒத்தாசை இல்லையே உனக்கு? அது கட்டுப்பட்டுருச்சுல? கட்டுப்பட்டுருச்சுல? தாயிட்ட வந்துட்டே இல்லை. நான் சொல்றத கேளுப்பா. நான் தீர்த்து வைக்க எனக்கு அதுக்குதானே அம்மாட்ட வந்திருக்கேன். மனுஷல்ட்டு நான் போய் சொல்ல மாட்டேன். தெய்வம் இருந்தா கேளுன்னு சொன்னியா இல்லையா? நீ இருந்தா கேளு. ஏன் குறவுல கைய வைக்கிறவேன்னு நீ அருன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் என்ன? போக மாட்டேன். அப்ப இருந்து செய்ய மாட்டான். நீ சொல்லிட்டப்பா. தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்ட. நான் போய் எங்கேயும் கை கம்பெடுத்தோ செய்வனை வச்ச பிள்ளி சுனி வச்சா அவனை முடக்கூடாது. நான் கும்பிட தெய்வம் நீ இருக்கியான்னு கேட்டியா? அந்த தெய்வம் வந்து நீ போய் செய்யலாம்ல. ஏன் என்னை முடக்கிற நீ என்ன உட்காந்து வேடி காத்துட்டு இருக்கேன்னு கேட்டியா? ஏன் என்னை முடக்கி வைக்கிறேன்னு கேட்டியா? தெய்வத்துக்கிட்ட வந்து சொல்ற மனுஷன்ட்ட சொல்லல. தெய்வம் இருந்தா கேளுன்ட்டு தவறில சொல்லி முடிச்சிட்டேன். தெய்வம் இருந்தா நீ கேளுன்னு சொல்லியிருக்க சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லப்பா அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இல்லை. இன்னைக்கு இந்த தாயிட்ட நீ என்ன தீர்வு கேட்டு வந்தேன்னு கேளு. உனக்கு என்ன தீர்வு வேணும்னு கேளுப்பா. எனக்கு தீர்வுனா ஒதுக்கி கொடுக்கணும். அவனுக்கு குறை காட்டணும். அதுக்கு எனக்கு செஞ்சாலும் குறை காட்டணும். ஆனால் காட்டணும். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை. நீ பட்டி அழுத்திட்டு போகுது. நான் வாய்வாசி பொழுது பாப்பா ஒன்றும் நினைக்க மாட்டேங்குது. அவனாலதான் சொல்லிட்டு இல்லை. எல்லாமே முடங்கி சொல்லிட்டு இல்லை. திருப்பி குறை காட்டணும். இந்த தாயிட்ட நீ இப்போதானே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இத்தனை நாள் தெரியாம தான் தெரிஞ்ச. எனக்கு யாருன்னு தெரியலன்னு அந்த இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. அம்மா நீங்க தீர்த்து வைந்தே நீங்க வந்து உட்காந்துருக்க. தெய்வத்தினால முடியும் மனுஷனால முடியாதுன்னு சொன்னீல்ல. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல. உன் செய்வனை இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. இப்படி
அவரே எங்கள் அம்மா நறுக்கு தச்சாலும் சொல்லிடுச்சா யார் செய்யணும் வச்சா யாரோட சண்டை வந்துச்சு கூட பண்ணு. ரத்த சொன்னேனே சொல்லிவிட்டு அவரே சொல்லிட்டேன் அவரே வேறு யாருமே இல்லை சரியாம்மா உண்மைதானா சண்டை வந்தெல்லாம் உண்மைதானா பட்டியில் அரைஞ்சிட்டு போச்சு அதை கேட்கல